பெயினுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோ பேக் சப்போர்ட் பெல்ட், இல்ல நீ பிரேஸ், நீ கேப், இல்ல கழுத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய செர்வைக்கல் காலர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாம்? உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி ரொம்ப சிவியரா இருக்கு, இல்ல நான் ஒரு சர்ஜரி பண்ணிருக்கேன், இல்ல நான் ஒரு டிராவல் பண்ணி தான் வலி அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் ஷார்ட் டேர்முக்கு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியாவே தெரியும். ஆனா நிறைய பேர் வலி இல்லைன்னா கூட அது வலி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் வலியோடையே ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சரி, இப்ப ரொம்ப நாளா லாங் டர்ம் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க மசில் கண்டிப்பா வீக் ஆகும். ஏன்னா இப்ப ஒரு லோ பேக்காக ஒரு பெல்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பெல்ட்டே அந்த சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ அங்க இருக்கிற கோர் மசில் எல்லாம் வேலையே இருக்காது. அப்படி வேலை இல்லாத போது உங்க பிரெயின் அந்த கோர் மசிலை ஆக்டிவேட் பண்றதே நிறுத்திடும். ஸோ அது எப்படி ஆக்டிவேட் பண்றதே மறந்துடும். ஸோ அதனால காலப்போக்குல உங்களுக்கு கோர் மசில் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. செகண்ட் விஷயம், உங்களுக்கு இந்த சப்போர்ட் போடுறதுனால அங்க இருக்கிற மூவ்மெண்ட் எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ மூவ்மெண்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுறதுனால உங்களுக்கு ஜாயிண்ட்ல ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தேர்ட் விஷயம், நீங்க அதுக்கு ரொம்ப சைக்கலாஜிக்கலா டிபெண்ட் ஆயிடுவீங்க. அப்படி டிபெண்ட் ஆகும்போது அந்த பிரேஸோ இந்த பெல்ட்டோ இல்லாம என்னால இருக்க முடியாது, வலி வந்துடும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஷார்ட் டேர்முக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு எக்ஸசைஸ் பண்ணி உங்க மூவ்மெண்ட்டையும் உங்க மசிலையும் ரீகைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.